டியூஸ்டே மார்னிங் சியான் சீடு ஊற வச்சு இந்த காலையிலே குடிச்சு முடிச்சுட்டேன். வீடு வாசல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டு பசங்களுக்கு சாம்பார் சாப்பாடு செஞ்சு அனுப்பிட்டேன். அப்புறமா சாமிக்கு நைவேத்தியமாக கேசரி பாத் செஞ்சுருந்தேன். கேசரி தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே சாமிக்கு பூவெல்லாம் வச்சு அலங்காரம்லாம் பண்ணிட்டு வந்தேன். எண்ணெய்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தேன். விளக்கில் எண்ணெய்லாம் ஊற்றி ரெடி பண்ணிட்டு வந்து அப்புறம் தண்ணி கொதிச்சிச்சு. அதுக்குள்ளே நான் வந்து கேசரி இது ரவை போட்டு கிண்டிட்டேன். ஃபஸ்ட்டு ரவை போட்டு கிண்டணும். தண்ணி வந்து சர்க்கரை தண்ணியில் கொதிக்க வைக்கக்கூடாது. ரவை போட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை போடணும். அப்போ தான் நல்லா ரவை வெந்திருக்கும். இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகும் ரவை. அதனால தான். ஸோ நான் இப்படி தான் செஞ்சேன். செஞ்சு முடிச்சுட்டு சாமிக்கு நெய்வேத்தியமாக எடுத்து வச்சுட்டு விளக்கெல்லாம் கொளுத்தி முடிச்சிட்டேன். டைம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டாக செஞ்சுருந்தேன். காலையிலே வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். ஒரு 8:30 9 o'clock எல்லாம் முடிச்சிட்டேன். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வெளியில் போனேன். பொம்மை ரெடி பண்ணிட்டாங்க. இதான் ஃபைனலாக லுக் இருந்தது. கௌரிலாம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.